ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் கிறிஸ்பி ரவா தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் ரவா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 டம்ளர் மைதா, 1/2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கணும். இப்போ ரவாலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படின்னு. இப்போது 1/2 டம்ளர் மைதா மாவு போட்டுக்கோங்க, 1/2 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா பீட்டரை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியை எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் லம்ஸ் இல்லாமல் நல்லா வரும். இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும் இந்த மாவு. அது நடுவில் சின்னதாக பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணதாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரியை 1 பாதியாக இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் தூளாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா முழுசாக மிளகு தெரியும், அது பசங்க விரும்பாது சாப்பிட, அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா நல்லா நைஸாக வரும். வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது 1/2 அன் ஹவர் ஊறின மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பொடி ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போது இதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா கிறிஸ்பியாக வருதில்ல, ஹோட்டல்லலாம் சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு வருதில்ல, அந்த மாதிரி வீட்லேயும் வரும்ன்ட்டு. இப்போது ஒரு தவா காஞ்சதும் எண்ணெயை தடவிட்டு இந்த கட் பண்ண வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா எண்ணெயை விட்டு நடுவுலையும் ஓட்டை போட்டு ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இதுக்கு தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னி பண்ணேன். அது நார்மல் தேங்காய் சட்னியில் பூண்டை வச்சு அரைச்சிட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி சேர்த்துடணும். இது சூப்பராக இருக்கும் இந்த ரவா தோசையோட தொட்டு சாப்பிட. நீங்கள் கார சட்னி, ஆனியன் சட்னி கூட செஞ்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பி ரவா தோசை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.